இப்பதான்டா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. இவ்வளவு நேரம் ஒரே கால் வலி. சரி போதும் விடு. அத்தை காலை நீட்டுங்க. கால் வலிக்குன்னு சொல்ல வேண்டியது, அப்புறம் அமிர்தாஞ்சன் தேய்ச்சி விட்டா வேண்டாங்க வேண்டியது. நான் யாரு? உங்க மருமக தானே. நான் காலை பிடிச்சி விடுதல என்ன இருக்கு? காலை நல்லா நீட்டுங்க. பரவாயில்லம்மா, இப்ப சரியாயிடுச்சு விடு. இருக்கட்டும் அத்தை, நான் சும்மா தானே இருக்கேன். நான் பிடிச்சிட்டு இருக்கேன். சரி, கடையில வாங்க வேண்டியதுல வாங்கிட்டீங்களா? அவன் பொருள் கொண்டு வந்தானே, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டீங்களா? மறந்தே போயிட்டனே. கடையில என் முன்னாடி தான் எல்லா பொருளையும் வச்சான். எல்லாம் எடை போடும்போது பார்த்தேன். ஆனா வீட்டில் வந்து அந்த லிஸ்ட் எடுத்து அந்த பொருள் இருக்கான்னு நான் பார்க்கலையே. சரி காலை விடு, நான் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரேன். மறந்தே போயிட்டேன். வெயிலோட 2 தடவை போயிட்டு வந்தேன்னா தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிட்டு. அத்தை நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். அப்படியா? பின்ன எதுக்கு செக் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். இல்ல அத்தை, எப்பவுமே பொருள் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துல நம்ம செக் பண்ணிடணும். இல்ல அவங்க வந்து நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷத்துல கடகடன்னு எப்பா லிஸ்ட்ல இருக்கிற நீ வாசி, நான் பொருள் இருக்கா பாக்கேன் அப்படின்னு சொல்லிடணும். இல்லைன்னா அந்த பொருள் இல்ல அப்படி இப்படின்றாங்க. லாஸ்ட் டைம் ஆச்சி சாம்பார் மசாலா பாருங்க, 2 பெரிய பாக்கெட் போட்டிருந்தோம். 2 பாக்கெட் அவன் போடல. கேட்டதுக்கு 2 மணி நேரம் கழிச்சு வந்து சொல்றீங்க, நீங்க வீட்டுல எடுத்து வச்சா எங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான். அப்படியா கேட்டான்? எத்தனை வருஷமா அவன் கடையில பலசரக்கு வாங்குறோம், ஒரு நம்பிக்கை இல்லையாங்க. நம்மளாம் ரூபாயை கொடுத்துட்டு அவன் பொருளை கொடுத்துருவோம், வீட்டுக்கு வந்துருதோம். அவன் 1 கிலோவுக்கு 3/4 கிலோ போட்டு நம்மளுக்கு எப்படி தெரியும்? அவன் மேல இருக்கிற நம்பிக்கையில தானே கொடுத்துட்டு வரோம். நாளைக்கு கடைக்கு போறேன், இருக்கட்டும் அவனுக்கு. அத்தை விடுங்க அத்தை, அது ஒரு நாளைக்கு நிறைய எடுத்துட்டு அவங்க டோர் டெலிவரி பண்றாங்கல்ல, அந்த டென்ஷன்ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த தம்பி கொண்டு வந்தான், அந்த கடையில வேலை பார்க்காமல டவுசர் மாட்டிக்கிட்டு அவன்கிட்ட கொடுத்து விட்டுருப்பாரு போல. 2 பாக்கெட்டு நாங்க கணக்கு பார்த்தோம் நைட்டு. அந்த 2 பாக்கெட்டு இந்த அதெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல, அதுல கூட இருக்கு. அப்போ உங்க வீட்டுக்கு வந்த பாக்கெட் தான் அப்படின்னு கொடுத்து விட்டாங்க. இருந்தாலும் அவன் எப்படி உன்ட்டு அப்படி பேசலாம்? விடுங்க அத்தை, அவர் ஏதோ கோவத்துல பேசிட்டாரு. அப்புறம் அந்த அண்ணாச்சியே சொன்னாரு, எம்மா முத்து நீ எதை மனசுல எதுவும் வச்சுக்கிடாதம்மா, மன்னிச்சுக்கோன்ட்டாரு. அவ்வளோ பெரிய மனுஷன், வார்த்தையில மன்னிச்சுக்கோன்னு கேட்டாருன்னு அது முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க. நாளைக்கு நம்ம அவங்கள பார்க்கணும், அவங்க நம்மளை பார்க்கணும். சங்கடமா இருக்கும் தே. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன பிள்ளை போயிட்டு மாமியாட்ட போய் போட்டு விட்டாலே, கதை இழுத்து விட்டாலே அப்படின்னு என்ன சொல்லுவாங்கல்ல. ப்ளீஸ் அத்தை, எனக்காக விட்டுருங்க. எனக்கு உன்னை பார்த்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்குமா. நான் போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணணும், உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமக எனக்கு கிடைச்சிருக்க.